கும்பராசி. கும்பராசி நேயர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க சார். இது சொல்லலாம். நம்ம உணவை பத்தி கேட்டிருக்கீங்க. பின்ன வர சான்சஸ் இருந்தா மதியம் பேசுவோம். பார்க்கலாம். கண்டிப்பா. என்ன சித்தர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு பொக்கிஷமா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை ஒவ்வொன்னா பார்ப்போம். நல்ல உணவுகள் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலையை பார்க்கணும். ஓ, சாப்பிட்டு தூங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ராசி கும்பகரணன் தத்துவம் தாங்க. கும்பகரணன் அதுல தோத்தது காரணம் எதுனா அவர் தூக்கத்தை விட்டது. ஆமா. உணவு பதத்துல நிறைய லக்கு கொடுக்க ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகள் அனைத்துமே உங்களுக்கு லக்குங்க. அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்டது அதிகமாக சொல்லுவேன். இப்போ இதில் வால்நட்னு சொல்லுவாங்க. அதாவது எத்தனையோ நட்ஸ் இருந்தால் கூட ஸ்பெசிஃபிக்காக வால்நட்டு தான் இந்த ராசிக்கு சொல்லுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒவ்வொரு ராசிக்குமான குணாதிசயங்கள், அவங்க எந்த ஃபுட்டு சாப்பிட்டா லக்கா அமையும், என்ன தானம் கொடுக்கணும்னு நிறைய நல்ல விஷயங்கள் சித்தர்கள் சொன்ன முறைப்படி ரொம்ப அழகா சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க சார். முதல்ல கும்பராசி அப்படின்னா எப்படி இந்த கோபுரத்தை உச்சியில் பார்க்குற மாதிரி இந்த ராசி அந்த மாதிரி எண்ணத்துக்கு உயரக்கூடிய அம்சம் உள்ள ராசி. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா வைராகியம் ஜாஸ்திங்க. ஒரு சில விஷயம் முடிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்துடுவாங்க. இப்போ இவங்களுக்கு எதிரிகளால் வாழ்ந்த ராசிம்போம். இப்போ இந்த ராசி எது இவங்களுக்கு இது பண்ணாத முடியாதனா நான் பண்ணி காட்டுறேன் பார் அப்படிங்கும். அப்போ இவங்க லைஃப்ல ஒரு எப்பவுமே வச்சு ஒரு பாப்புலர் ஆகிட்டு வரும் பொழுது இவங்க யார் டிஸ்டர்ப் பண்றாங்களோ அதே டபுள் மடங்கு செஞ்சு காட்டுவாங்க. அந்த மாதிரி ராசி இதுக்கு. இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு 11 குரு அம்சம் இருக்கிறனால வாக்குப்பளிதம் இயற்கையாக உண்டு. பேச்சால் சாதிக்கக்கூடியது. ஆசிரியர் மனப்பக்குவம் இருக்கு. இந்த ராசியில் சதயம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. சதயம் அப்படின்னா 100ன்னு அர்த்தம். அப்ப 100 வகையான குணங்கள், ஆயக்கலை 64 கற்கக்கூடிய அம்சம் இந்த கும்பம் தான். இந்த ராசிக்கு எல்லா விஷயமும் கலந்துக்கும். இந்த ராசி கும்பராசியத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இவங்களுக்கு ஒரு முக்கியமான நேரத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா போவாங்க. இந்த டைமுக்கு வாங்கினா அந்த அளவுக்கு டைமுக்கு போயிடுவாங்க. அங்க போயிட்டு ஆனா இந்த ராசிக்கு நான் காம்ப்ரமைஸ் ஆகாது ஒரு சில விஷயத்துல. இதுதான் கரெக்ட், தப்பு எது ரைட் எதுன்னு ஈஸியா ஜட்ஜ் பண்ணும். இது காற்று வீடு பிரபஞ்ச தத்துவம் உண்டு. இவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த திடீர்னு இன்ட்யூஷன்ல வந்தது, திடீர்னு ஒரு தோணுச்சு, இறைபலம் சொன்னாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இவங்க ராசிக்கு இருக்கு. ராசிக்கு இன்னொரு குணம் இருக்கு. லைஃப்ல இந்த ராசி ஜெயிக்கணும்னா ரொம்ப லைஃப்ல கஷ்டமான நேரத்துல நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலையை பார்க்கணும். ஓ, சாப்பிட்டு தூங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ராசி கும்பகரணன் தத்துவம் தாங்க. கும்பகரணன் அதுல தோத்தது காரணம் அவர் தூக்கத்தை விட்டது. அதே மாதிரி அவர் உணவு பிரியர், அந்த அவசர அவசரமா சாப்பிட்டதுன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ராசியோட அம்சமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு இதெல்லாம் இந்த ராசிக்கு ஸ்பெஷல், ரொம்ப சாய்ஸியா இருப்பாங்க உணவுல. இந்த ராசி ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க, வகையாக சாப்பிடுவாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு மட்டும் ஓவர் நைட் லேட் நைட் சாப்பிடக்கூடாத ராசி. இவங்களுக்கு அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். அப்ப இந்த ராசி மிகப்பெரிய புகழ் பெறுகிற ராசி. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, லாபங்கள் இயற்கையாக அமையும். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தினா இந்த ராசி ஜெயிச்சுட்டே இருக்கும். சூப்பர், ரொம்ப அருமை. குணாதிசயம் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அடுத்ததான் நம்மளோட முக்கியமான பாயிண்ட் உணவு. இவங்களுக்கு லக்க கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா என்னென்ன உணவுகள்? இந்த ராசிக்கு உணவு பதத்துல நிறைய லக்கு கொடுக்க ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகள் அனைத்துமே உங்களுக்கு லக்குங்க. அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்டது அதிகமாக சொல்லுவேன். இப்போ இதில் வால்நட்னு சொல்லுவாங்க. அதாவது எத்தனையோ நட்ஸ் இருந்தால் கூட ஸ்பெசிஃபிக்காக வால்நட்டு தான் இந்த ராசிக்கு சொல்லுவோம். வால்நட் சம்மந்தப்பட்ட ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்ட ரொம்ப இதாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாரம்பரிய உணவில் இருக்கிற அனைத்து உணவுகள், பாரம்பரிய உணவில் இருக்கிற ஸ்பெஷல் சம்மந்தப்பட்ட உணவு, இவங்களே ஃபுட்டு ரொம்ப சூஸியாக இருப்பாங்க. என்ன ஓவர் ஈட்டிங் அதுதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு முக்கியமான நேரத்தில் போகும் பொழுது எடுத்துக்கலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடம் குருவாக வருது. ஏதோ ஒரு திரவம் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக எடுத்துக்கணும். இவங்களுக்கு ரொம்ப சூடாக சாப்பிடக்கூடாது. ராசி இயற்கையாக தான் பிடிக்கும், ரொம்ப சூடாக இருக்கணும். அந்த அரோமா ஸ்மெல்லு, இந்த ராசி எப்பவுமே ஸ்மெல்லு கரெக்டாக ஈஸியாக ஸ்மெல் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸ்மெல் ரொம்ப அஜினாமோட்டோ அந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் செட் ஆகாது. ஆனால்
நம்ம சொன்ன இந்த ஃபுட்டு வகை எடுத்துக்கிட்டா முக்கியமான இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே இவங்க ஒரு நட்ஸு பேரிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கலாம். அது ஒரு முக்கியமான நேரத்தில் யூஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த ராசிக்கு. ஓகே சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க என்ன சாப்பிடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி எந்த உணவுகளை வந்து இந்த ராசி கும்பராசி நேர்கள் வந்து தானமா கொடுக்கறது இவங்களுக்கு லக்கா அமையும், அதை சொல்றதுக்கு முன்னாடி விஜயகுமார் சாரை நீங்க நேர்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜாதகம் ரீதியா சோழி பிரசன்னம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் சித்தர்கள் சொன்ன குறிப்புகள்ல இருந்து எடுத்து உணவு முறைகள் வரைக்கும் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கும்பராசிகள் தானமா கொடுக்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சொல்லுங்க சார். நிச்சயமா இந்த ராசி பார்த்தீங்கன்னா பன்னீர் சம்பந்தப்பட்ட இந்த ராசிக்கு யோகங்க. அப்போ பன்னீர் அபிஷேகங்களா இருக்கலாம், பன்னீர் இருக்கலாம். முக்கியமான இடத்துல வீட்டிலே ரோஸ் வாட்டர் தெளிச்சு விட சொல்வேன். ஏன்னா சதயத்துக்கு பன்னீர்னு அர்த்தம். அப்போ வழிபாடுகள் பண்ணும்போது கோயிலில் பன்னீர் அபிஷேகம் கேள்விப்பட்டிருப்போம். ராசி ஃபர்ஸ்ட் அதை தானமாக கொடுக்கணும். அப்போ இந்த கோயில் வழிபாட்டுக்கும் சரி. இப்போ இன்னைக்கு உணவு போல பன்னீர் சோடான்னு வருது, அது ரொம்ப இல்லைன்னா பன்னீர் ரோஸில் செய்த ஏதோ ஒரு உணவு. நான் ஒருத்தங்களுக்கு ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பெல்லட்ஸில் போட்ட இதாக இருக்கு, அதெல்லாம் தானமாக கொடுக்க சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்ன ஆகும்னா முக்கியமான நேரத்துக்கு போகும்போது இவங்க அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் போகிறதுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் உண்டு. ஒரு சில பொருள் இருக்குங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமான நேரத்தில் முக்கியமான இடத்துல. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சதயம்னு வரும்போது சேவைன்னு சொல்லுவாங்க. சேவை அது ரொம்ப ரொம்ப இருக்கும். போராட்டாதுன்னா புட்டுன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ முக்கியமான ஒரு மீட்டிங் போகிறோம், ஒரு திருமண நிகழ்வாக இருக்கலாம், ஒரு குரூப் கெட் டுகெதரில் ஒரு விஷயம் சாதிக்கணும். இந்த சினிமா சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு சொன்னேன், உங்கள் இதில் அந்த முக்கியமான மீட்டிங்கில் இந்த புட்டு சேவை சம்மந்தப்பட்டது. அவர் சொல்லி இதெல்லாம் பண்ணலாமான்னு அதை பண்ணியே அவர் சொல்லுவார். இன்னும் சொல்லுவார், சேவைக்கு எப்படிங்க அப்படின்னா, சார் உங்கள் தேவைக்கு சேவை தான். அப்போ அதையும் சொல்லி பண்ணலாம். இப்போ பன்னீரும் சேர்த்துக்கலாம் இந்த ராசிங்க. அப்போ வால்நட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது லைஃப்பில் நமக்கு என்ன சக்ஸஸ். இது பாருங்களேன், நமக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்கும் இந்த நட்சத்திர குறியீடுகள், நட்சத்திர உணவுகள், நட்சத்திர அபிஷேகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நம்ம பாரம்பரியமாக சித்தர்கள் புக்கில் மூல நூலில் பயன்படுத்திட்டு வரோம். இதை கொடுத்து பலது பண்ணலாங்க. இதே குறியீடுகளை இந்த இதை பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரக்காக வராங்க, நாங்கள் குபேரன் வழிபாடு பண்ணுங்கன்றேன். இதே இது பார்த்தீங்கன்னா முக்கிய இந்த ராசி வந்தாலே ஆஃபீஸில் பூங்கொத்து இருக்கணும் எப்பவுமே. இது சொல்லலாம். நம்ம உணவை பற்றி கேட்டிருக்கீங்க, பின்ன வர சான்சஸ் இருந்தால் அதையும் பார்க்கலாம் கண்டிப்பாக. என்ன சித்தர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். நல்ல உணவுகள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ராசிக்கும். கும்பராசிக்கு சொன்னது ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சது சார். நன்றி.